வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா திரைப்படங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே உலுக்கி வருகிறது. சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது ஏதோ ஒரு வகையில் அவங்க மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. சில நடிகர்கள் எப்படி இறந்து போனாங்கன்னு வரை இப்போது வரைக்குமே கண்கட்ட வித்தையாக இருந்து வருகிறது. நிறைய நடிகர்கள் அவங்க தங்கியிருந்த வீட்டில் இல்லைனா ஹோட்டல் அறையில் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டு அந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுவதும் அவங்களுடைய ரசிகர்களும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்து வருகிறது. இப்போது வரைக்கும் அவங்களுடைய மரணங்கள் என்னானதுன்னே தெரியாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகருடைய காரில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. யார் அந்த நடிகர், அவர் எதற்காக இந்த மாதிரி சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தென்கொரியா நடிகர் ஷங் யாங் கி நேற்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை கியோங்கி மாகாணத்தில் யோங்கின் சியாதின் மாவட்டத்தில் ஒரு காரில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து போலீசார் கொலைக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை என்றும் தற்கொலை குறிப்பு எதுவும் கிடைக்கவில்லை என்றும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மரணத்திற்கு சரியான காரணத்தை கண்டறிய விசாரணை நடந்து வருகிறது. பிரேத பரிசோதனைக்காக விவரங்களும் இன்னும் உறுதிப்படுத்தவே கிடையாது. ஜூன் 19, 2025 அன்று சாங்யா கியூ ஒரு மது அருந்திய வாகனம் ஓட்டுதல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. குவிலிருந்து சியோனின் கு வரை சுமார் 5 கிலோமீட்டர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக அவர் மீது பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து திங்கட்கிழமை கட்டுரைகள் மற்றும் கருத்துக்கள் அவர் மன உளைச்சல்களுக்கு ரொம்பவே ஆளானார். அந்த நேரத்தில் தான் சூழ்நிலைகளில் மிகவும் சாதகமற்றதாக இருந்தது என கொரியா கியூ மேற்காட்டியுள்ளாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சாங்க்யூ 1994 குழந்தை இசை தொடரான விசாட் மியூசில் மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கியிருந்தாங்க. பின்பு நாடகம், திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சியில் நிலையான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மாறினாங்க. 2019 வெளியான எக்ஸ்ட்ரீம் ஜாப் திரைப்படத்தில் சீஃப் ஜோ என்ற கதாபாத்திரத்தில் அவர் சர்வதேச அங்கீகாரம் பெற்று அந்த திரைப்படத்திற்காக நல்ல ஒரு நடிகன் என்று பெயர் எடுத்தார். இதனையடுத்து பார்த்தீங்கன்னா நார்கோ ஜெயின்ஸ் மற்றும் பீகோ போன்ற தொடர்களில் தோன்றியிருந்தார். சாங்கின் கடைசி திட்டங்கள் தி ஃபெட்டிக் மற்றும் தி வின்னிங் வரை ஆகும். இவை இரண்டுமே அவரது மரணத்தை தொடர்ந்து எடிட்டிங் சவால்களாக எதிர்கொண்டிருந்தார். இந்த மரணம் நிகழ்ந்த நேரம் தென்கொரியாவின் மிகவும் ஆராயப்பட்ட பொழுதுபோக்கு கலாச்சாரத்தில் பிரபலங்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம் குறித்து பொதுமக்கள் விவாதத்தை தூண்டியிருக்கிறாங்க. ஷாங்கின் மரணம் 2023 வாகனத்தில் இறந்து கிடந்தது மற்றொரு முக்கிய நடிகரான லீசன் கியூன் வழக்கு போன்றவற்றை நினைவுபடுத்துகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.